ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான தக்காளி பேஸ்ட் பண்ணி இப்போ நான் மீனில் வந்து தடவி ஒரு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நான் மீன் வறுக்கிறதுக்கு வந்து 1/2 கிலோ சங்கரா எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியே ஒரு தக்காளி மிக்சியில் போட்டுக்கோங்க. சக்தி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நம்ம வீடியோல போட்டிருப்பேன் எப்படி பண்றதுன்ட்டு, ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு மிக்ஸி அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை மீன்ல போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 hour வந்து நம்ம நல்லா மசாலா பரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. இது வந்து மீனுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சேனல்ல போய் குழம்பு மிளகாய் தூள் போட்டீங்கன்னா வரும். அதே மாதிரி நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே, இந்த மீன் குழம்புக்கும் இது வந்து இந்த மசாலா ரொம்ப நல்லாவே இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க வெறும் மிளகாத்தூளே எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலன்னா நீங்க வீட்டுல சமைக்கிற எண்ணெயே போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்தும் போது மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, உங்க விருப்பம் தான். இப்ப எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, இப்போ ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. 1 hour ஊற வச்சீங்கன்னா கூட மசாலா நல்லா உப்பு ஏறிடும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நல்லா சூடாகட்டும் எண்ணெய். அப்பதான் வந்து மசாலா பிரிஞ்சு வராம இருக்கும். எண்ணெய் சூடாகாம போட்டீங்கன்னா அப்படியே மசாலா தனியா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளவுதான். அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அப்படியே திருப்பி போடலாம். கொஞ்சம் மசாலா இருந்ததுன்னா அந்த மீன் மேலே அப்படி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இப்பவே நல்ல மணமா வாசனையா இருக்கு. அப்படியே இங்க கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் அப்படியே அந்த மீன் மேல அப்படியே ஊத்தி விட்டுடலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே நீங்களே இடையில இடையில திருப்பி விட்டுக்குங்க. ஒரே சைடா இருந்தாலும் மீன் வந்து அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால எந்த சைடு வேகலையோ அந்த சைடு வந்து நீங்க இடையில இடையில திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா
மேல வந்து போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். பாருங்க, மீன் வறுக்கிற வரைக்கும் இடையில இடையில நீங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே மெதுவா திருப்பி போடுங்க. அவசரப்பட்டு திருப்பாதீங்க, மீன் உடைஞ்சிரும். பொறுமையா திருப்பி போடுங்க. அப்பதான் 4 பக்கமும் எல்லா சைடும் வேகும். இந்த ஓரத்துல இருக்கிற எண்ணெய அந்த மீன் மேல அப்படியே ஊத்திட்டீங்கன்னா நல்லா மசாலா ஏறும். இந்த சைடு வந்து நுரைக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டதுனாலதான் இது வந்து அப்படியே நுரைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க சாதாரண எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நுரைக்காது. தேங்காய் எண்ணெய் போட்டா கண்டிப்பா இது இப்படி நுரைச்சிட்டு தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான், இன்னும் ஒரு நிமிஷத்துல மீன் வெந்துடும். மீன் எடுத்துடலாம். அதுதான், மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான சங்கரா மீன் ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து தக்காளியில வந்து அரைச்சு போடுறதுனால அந்த தக்காளியோட புளிப்பு நல்லா இருக்கும் இந்த மீன்ல ஏறி. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.